ஸ்தோத்தரிக்கிறோம். கூட இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீதி தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்த தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். துணை செய்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பாதுகாக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பராமரிக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிகாரியே ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியே ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்வே ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமே ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரங்களில் தருகிறோம். அதுவே இந்த நாளிலும் நேரடி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கை இன்றைக்கு இறங்குவதாக, பரிசுத்த கரம் எல்லோரையும் நிரப்புவதாக, இந்த ஆராதனையில் பங்கு ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக, அவர்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கிருபையையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு நேரத்தையும் கர்த்தருடைய கைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டுடைய கரம் எங்களை நடத்தும்படியாக சமர்ப்பணம் பண்ணுகிறோம். நீரே தொடர்ந்து எங்களோடு இருப்பீராக. இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே இருந்து ஆண்டவரே கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தெய்வீக கரம், தெய்வீக பிரசன்னம், தெய்வீக ஆளுகை மூடிக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்தின் நன்மையினால் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்கள் கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருப்பீராக. காத்துக்கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடுவோம். அதை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். Hallelujah, hallelujah.
ஹalleluya ஹalleluya. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட காரணம் உண்டு என்று பாடப்படுவோம். ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானே காரணம் உண்டு. ஆராதிப்பான் நமக்கு காரணம் உண்டு, கைகொட்டி பாடானே காரணம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில்
வெளிப்படும்படியாய் ஆண்டுடைய கிருபைகள் வெளிப்படும்படியாய் ஹல்லேலூயா. அவர் நல்லவர் சொல்லுவோம். அவர் உண்மையுள்ளவர் ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர் ஹல்லேலூயா. அவர் பெரியவர் ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர் ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவர் ஆமென். அவர் ஜீவாதிபதி ஹல்லேலூயா. ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் மகத்துவம் உள்ளவர், எல்லா துதிக்கும் கடந்துக்கும் பாத்திரர். அவர் எத்தனை நல்லவர். ஒரு சதரதமியான ஒரு யாந்தரிய ஸ்வாதரதமோஷ்மகாதினிய அத்துரதுலஹஸ்தியாதரமோனியந்தே தியக்கரதுலமஹாரதுவாலவியந்தனம் அப்பரகதுலமஹன்யன் ரத்னியஹஸ்தே ஹல்லேலூயா. வீரர்கள் தஞ்சம் வீரங்களை கிளம்பி என்றும் கொள்கை வீரபத்துரும் எனக்கொத்தாசை வருப்பவதும் நீராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வருப்பவதும் நீராய கண்களை வானமும் பூமியும்
அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய மனதிருக்கத்திற்காக இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவருக்காக சொல்லலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இதுவரை என்னை நடத்தி வந்தீரே, சொல்ல வார்த்தை இல்லை.
காலங்கள்ல ஆத்மேஸ்வரனை நடத்தி வந்தாரே, நம்மை கைவிடவில்லையே, நம்மை விட்டு விலகவில்லையே, நம் பட்சத்தில் இருந்தாரே, நம் அனுகூலமாய் இருந்தாரே, நம் தேவைகளை சந்தித்தாரே. இந்த வார்த்தை ஒருவர் சொல்லுவோம், நல்ல என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல மாறாவின் வாழ்வில் மதுரமாய் மாற்றி எங்களை நடத்தி தேவைப்படும் போது எங்களை பாதுகாத்தவர், தேவைகளை சிக்கி தவிக்காதபடி எங்களை விடுதலையாக்கிட்டவர், எல்லா விசுவாச பிள்ளைகளையும் அங்காங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா, அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும்படியா கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல ஆமென். சங்கீதம் வாசிப்போம். 7ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஆமா, 7ஆம் சங்கீதம் அனிவாரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 7. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்தியுள்ள எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழியப்படும், நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். நான் கர்த்தருடைய உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த காலையில் அந்த வார்த்தையை சொல்லுவோம். உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலகட்டங்களை உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்த இந்த காலகட்டங்களை உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளின் கூறுகள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் உம்மை நம்பியிருக்கிறோம். நீர்கள் சகாயராயிரும். ஆமென், ஆமென், ஆமென். உட்கார். நாம் எல்லாரும் ஆண்டவர் வார்த்தை பதினேறு கேட்க போகிறோம். ஆங்காங்கு இந்த நேரடி மூலமாகவும் அதன் பிற்பாடு வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த வார்த்தை கேட்க போகிற எல்லாரும்
தேவனுடைய வார்த்தையை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். தற்சமயம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, நல்ல கால சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக, வியாதிகளை அல்லது இந்த வைரஸினால் உண்டான பாதிப்புகளை தேசங்களை விட்டு கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். வீடுகளில் இருக்கிற எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துவார். சரி, இன்னைக்கும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 21:8. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், இஸ்ரவேலர்கள் பாபிலோன் ராஜாவினால் சிறைபிடிக்கப்படும் போது எழுதப்பட்டது. அல்லது சிறையிருப்புக்காக இவர்கள் போவதற்கு முன்பதாக எரேமியா இந்த வார்த்தைகளை அவர்களோடு சொல்லுகிறார். சிறையிருப்புக்கு பிற்பாடு உள்ள தீர்க்கதரிசன புத்தகங்கள் அவைகள்ல ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லுவார். ஆனா இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நீங்க இந்த எருசலேமில் இருக்கிறத விட பாபிலோனுக்கு போறது தான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறார். அப்ப எருசலேம் நகரத்தில் இருக்கிற அந்த யூதா பட்டணத்தில் இருக்கிற எருசலேம் மக்கள் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பாபிலோனுக்கு போவதை கர்த்தர் விரும்புவாரா? பாபிலோனுக்கு போறத கர்த்தர் விரும்புவாரா? அது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த காலகட்டத்தில் தான் சிதேக்கியா என்கிற ராஜா அங்கே அரசாட்சி பண்ணுகிறார். கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் இந்த சிதேக்கியா எருசலேமை ஆளுகை செய்கிறார். 2 ராஜ்யம் என்று சொல்கிறோம். முதல் ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம், இரண்டாம் ராஜ்யம் யூத ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜ்யம் ஆண்டவர் சாலமோனுடைய காலத்துக்கு பிற்பாடு யெரொபெயாமுடைய கையில கொடுத்தார். யெரொபெயாம் ஆரம்பத்தில் பாவம் செய்தார் இல்லையா? ஆரம்பத்திலிருந்து பாவம் செய்தார். அதை தொடர்ந்து வருகிற எல்லா ராஜாக்களுமே பாவம் செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத வழிகளிலே நடந்தார்கள். ஆனால் யூதா இஸ்ரவேல் எருசலேமை மையமாய் வைத்து ஆளுகை செய்தவர்கள் தாவீதின் வழியில் வந்தவர்கள். ரெகொபெயாமுடைய பிற்பாடு அப்படியே வரிசை சாலமோன், ரெகொபெயாம் அப்படியே காலத்துக்கு பிற்பாடு வர்றார். இவர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. ஆண்டவர் அப்பப்போ சொல்லுவாரு, நீங்க பரவாயில்லப்பா, நீங்க தாவீதை போல செம்மையானத செய்தீங்க, தாவீதை போல சரியானத செய்தீங்க அப்படி சொல்லிட்டு வரல. குறித்த இடத்துல வந்தப்ப ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்தார். 2-3 ராஜாக்களுடைய பெயர்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி செய்த போதுதான் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க வா, நான் எகிப்திலிருந்து நான் உங்களை நடத்திட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்திட்டு வந்தேன். உங்களை போய் கானான்ல நான் சேர்ப்பேன். இந்த கானானில் இருந்து உங்களை எங்கேயும் பிடிக்கி கொண்டு போக மாட்டேன். இந்த கானான்லயே உங்களை வாசம் பண்ண வைப்பேன். நீங்க இந்த கானான்லயே குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியிருந்த அந்த காலகட்டத்துல திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போதே பாவம் செஞ்சாங்க. எகிப்திலிருந்து வரும்போதே பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்ததோடு இல்லாம சரி கானானுக்கு போனாங்களே, அங்கேயும் யோசுவா போன வாரம் கவனிச்சோம் பாத்தீங்களா? யோசுவா சொல்றாரு, அந்நிய தேவர்கள் என்ன செய்யாத, சேவிக்காத, கர்த்தருக்கு விரோதமா நடக்காத, எல்லா விஷயங்களையும் சொல்லி பிரமாணங்கள் எல்லாம் கற்பித்து கொடுத்து நேர்த்தியா நடக்கிறப்ப அவங்களுடைய தலைவர்கள், மூப்பர்கள், இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் இருந்த காலகட்டங்களில் யாருமே தவறு செய்யல. அதுக்கு பிற்பாடு இருந்த காலங்களில் இவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள், பிரமாணங்களை மீற ஆரம்பித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பித்தார்கள், பொல்லாத வழிகளில் போக ஆரம்பித்தார்கள். பாவம் செய்த போது கர்த்தர் பார்த்தார், எங்களுக்கு ராஜா வேணும்னா எல்லா பாவத்தோட சேர்த்து ராஜா வேணுன்ற பாவத்தையும் கூட்டிக்கிட்டாங்க. நான் உங்களை ஆளாதபடி என்னை தள்ளிவிட்டீர்கள் என்கிறது போல கர்த்தர் சொல்லிட்டு சரி ராஜாவை வச்சுக்கோ அப்படின்னாரு. ராஜா வந்த காலத்துக்கு பிற்பாடு ராஜாக்களே பாவம் செய்தார்கள்.
மாத்திக்கிறேன், உங்களை இந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல அலைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கலாம். இந்த இஸ்ரவேலர்களுக்கு கானான கொடுக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 7 ஜாதிகள் என்று சொல்லுகிற கானானியர் இல்லையா, பிறகு கிர்காசியர், ஏத்தியர், எமோரியர், இவங்க எல்லாரும் இவங்களை எதுக்கு ஆண்டவர் அழிச்சிட்டு இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு கேட்டா, இவங்களே பாவம் செஞ்சாங்க, இவங்களே தேசத்தை தீட்டுப்படுத்தினாங்க, இவங்களே தேசத்தை கெடுத்தாங்க. ஆண்டவர் பார்த்தா இந்த தேசம் தீட்டுப்பட்டு கிடந்ததுப்பா, அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு உங்க கையில கொடுத்த, நீங்களும் தேசத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க. எப்படி? ரத்த பலிகளால், காரணம் இல்லாத ரத்தம் சிந்தி தேசத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க, விக்கிரம ஆராதனைகள் செய்து தேசத்தை தீட்டுப்படுத்திட்டீங்க, அந்நிய காரியங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, அந்நிய ஜாதிகளோடு கலந்துட்டீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி தீட்டுப்படுத்தினால கொஞ்ச நாளைக்கு நான் சொல்றேன், இந்த எருசலேம் விட்டு பாபிலோன் போய் இரு அப்படின்னா. சிதேக்கியா ராஜாவுடைய காலத்துல தான் இது சம்பவிக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க, அது எப்படி நம்ம ஆண்டவர் எருசலேமை விட்டு வேற ஊருக்கு கொண்டு போவாரு? எருசலேம் தான் நமக்கு பிரதான நகரம், எருசலேம் ஆண்டவர் இருக்கிறார். ஆனா உண்மைதான், அங்க நீங்க கவனிக்கணும். உனக்கு முன்னாடி 2 வழியை வைக்கிறேன், ஒண்ணு ஜீவ வழி, இன்னொன்னு மரண வழி. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ வழி என்ன? அடுத்த வசனம் சொல்லுது, ஜீவ வழி என்ன? இந்த நகரத்திலிருந்து இந்த நகரத்தில் எருசலேமில் இருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தையோடு புறப்பட்டு போகிறவனே பிழைப்பான். இப்ப இங்க சொல்றாரு, எவனெல்லாம் பாபிலோனுக்கு போறானோ அவன்லாம் பிழைச்சிடுவான், எவன் எருசலேம்ல தான் இருப்பேன்னு சொன்னாலும் அவன் சாவான் அப்படின்றாரு. இங்க கவனிக்கணும், எருசலேம் என்ன நகரம்? எருசலேம் என்ன நகரம்? சமாதானத்தின் நகரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்தாங்க சாவன்றார். மரண வழி, ஜீவ வழி. ஜீவ வழி எது? பாபிலோனுக்கு போறது. மரண வழி எது? எருசலேம்ல இருக்கிறது. இப்ப சிதேக்கியாட்ட எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா நல்லதா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிடிக்க வர்ற பாபிலோனியரோட போயிட்டு அனுப்பிச்சுக்கிற பிழைச்சுக்கிற அப்படின்றார். இவன் சொல்றான், கர்த்தர் எப்படி அதை அனுமதிப்பார்? பாபிலோனுக்கு போவதை எப்படி எனக்கு அனுமதிப்பார்? என் தேசத்தை விட்டு, என் நாட்டை விட்டு, என்னுடைய வீட்டை விட்டு போறதை கர்த்தர் எப்படி அனுமதிப்பார்? அவர் சொல்றாரு, ஏற்கனவே பாவம் செஞ்சதுனாலதான் இங்க இருந்த ஜனத்தை பூரா நானே துரத்திட்டு நான் வச்சிருக்கிறேன். நீ இப்ப பாவம் செஞ்சதுனால இந்த தேசம் கொஞ்சம் தீட்டுப்பட்டு கிடக்கு, இதை சரியா பண்ணி என்ன செய், கொஞ்ச நாள் போய் இருந்தான். அவன் போக மாட்டோம் அப்படின்னா என்ன செய்ய மாட்டோம். அப்ப உடனே சிதேக்கியா எரேமியாட்ட ஆள அனுப்புறாரு. 21ஆம் அதிகாரம் இதுதான். சிதேக்கியா எரேமியாட்ட ஆள அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? எங்களுக்காக கர்த்தர்ட்ட வேண்டிக்கணும், ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கி எங்களை இந்த தேசத்துல தானே இருக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி வேண்ட சொல்றாரு. அப்ப எரேமியா திருப்பி அவருக்கு என்ன ரிப்ளை பண்றாருன்றதா நம்ம வாசித்த வசனம். என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்றத வாசித்த வசனம். இப்ப நீங்க கவனிக்கணும், அந்த 2வது வசனமா வாசிங்க. நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்துல விசாரியும், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியேயும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து இந்த நாட்டிலே எங்களை இருக்க வைப்பாரு. எங்களுக்காக கர்த்தரை விசாரிக்கிறான். எரேமியா கர்த்தரை விசாரிக்கிறப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏய் அவன் முன்னாடி 2 வழியை வைக்கிறேன், ஜீவ வழியை வைக்கிறேன். அப்ப ஜீவ வழி என்பதை எருசலேம் ஆண்டவர் சொல்லல, பாபிலோனுக்கு போக சொல்லு, சிறைபிடிக்கப்பட்டு போறதுக்கு போக சொல்லி அப்படின்றாரு. இவங்க போக மாட்டோம்னா கவனிக்கணும், விசாரிக்க சொன்னார். சிதேக்கியா யார் தெரியுமா? சிதேக்கியா ராஜா அந்த ராஜா குறித்து போட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தவன், பாவ வழியிலே நடந்தவன், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தவன். இந்த சிதேக்கியா கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொல்றான். கர்த்தருக்கு பதில் வருது, உனக்கு இந்த தேசத்துல இடம் இல்ல. ஆனாலும் சொல்றான், நாங்க போக முடியாது. கவனிங்க, எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கணும் ஒரு ஆசை, இந்த எருசலேம்ல இருக்கணும் ஒரு ஆசை, ஆனா நாங்க
மனம் திரும்ப மாட்டோம், எங்க பொல்லாத வழியை விட்டு வளர மாட்டோம், அப்புறம் கர்த்தரோடு ஒப்புரவ மாட்டோம், கர்த்தரோடு ஒரு சமாதானமா இருக்க மாட்டோம். ஆனா நாங்க கர்த்தர்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு அனுக்கிரகம் பண்ணணும். 2வது வசனத்துல எங்களுக்கு ஒரு அற்புத செயல் செஞ்சு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இந்த நாட்டிலேயும் இருக்க வைக்கணும்ன்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் முதல்ல பொல்லாத வழியை விட்டே திரும்ப மாட்டேங்கிற, கர்த்தருக்கும் உனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்ல, கர்த்தரோடு உனக்கு ஒரு சமாதானம் இல்ல. ஆனா நீ கேட்கிறது இந்த நாட்டுல முதல்ல நீ சமாதானமாக சீர்கேடுகளை திருப்பு. இந்த எரேமியாவுடைய 7ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அது திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை பலமுறை சொன்னார், கேட்டவா திரும்பிட்டேன்னா உன்னை இந்த தேசத்திலே இருக்க வைப்பேன், திரும்பினார், திரும்ப மாட்டோம்னா அதனாலதான் சொல்றாரு, இனி உன்னை அங்க அனுப்பி அங்க போய் அனுப்புவோம், சீர்கேடுகளை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆண்டவர். ஆனா சொல்றாங்க கர்த்தரிடத்துல விசாரிப்போம், ஆனா நாங்க மனம் திரும்ப மாட்டோம்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பாபிலோன் தான் சரியான இடம், போதும். இதை கர்த்தர் சொன்ன போது இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் எங்களை சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுப்புறாரு? இது கர்த்தர் சொன்னப்ப வேதனையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்களை போய் ஆண்டவர் சிறைப்பட்டு போய் அனுப்புறாரு, இது என்ன அநியாயம் அப்படி. ஆண்டவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதிக்கிறார்னா அது சரி தப்புன்னு நம்ம வாழ்க்கையில எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது ஆண்டவர் வாழ்க்கையில சரியா இருந்து போயிருக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையில பாபிலோன் நமக்கு ஒரு அடிமைத்தனம், நம்ம வாழ்க்கையில பாபிலோன் நமக்கு சிறையிருப்பு, நம்ம வாழ்க்கையில பாபிலோன் நமக்கு ஒரு வேதனையான இடம். ஆனா ஆண்டவர் சொல்ற, அங்க போ, அங்க போ. போன்னு சொன்னவனே போக மாட்டேன்னா, ஏன் போக மாட்டேன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தவறான நம்பிக்கை. இன்னைக்கு ரொம்ப பேர் தவறான நம்பிக்கை வச்சிருக்கனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம இருக்கிறாங்க. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம தவறான நம்பிக்கை வச்சுட்டு எப்படினாலும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். அவங்களுக்கு என்ன தவறான நம்பிக்கை தெரியுமா? நாங்க மனம் திரும்ப மாட்டோம், ஆனா கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் ஒரு நம்பிக்கை. கர்த்தரோட எங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வச்சுக்கிற மாட்டோம், ஆனா எங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் என்று எதிர்பார்த்தா எப்படி செய்வாரு? இல்லையா? ரொம்ப பெற்றோரோட பிள்ளைங்க நல்ல ஒரு கல்யாணம் நிச்சயம் போனாலும், என்னம்மா கல்யாணம் நிச்சயம் போனாலும் சில பிள்ளைய சுத்தி வருவாங்க, அம்மா நீ ஏதாவது செய்வாங்க. அப்ப வரும்போது சொல்லுவோம், உனக்கு பேச மாட்டேற, எது உதவினா செய்ய மாட்டேற, உனக்கு எப்படி காசு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற இது போலதான் ஆண்டவர்கள் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்னதான் போச்சு, தொடர்ந்து போச்சு. ஆனா இப்ப வந்துட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துக்க எஸ்ஐபி இருக்கவங்கன்னு சொல்றிய, இல்ல அதுதான் உனக்கு ஜீவனுக்கு எதுவான இப்போ அப்படின்னா. இவனுடைய தவறான நம்பிக்கை வந்து கர்த்தர் எப்படியாவது இறங்குவார் அப்படின்னு நினைச்சா என்ன செய்ய மாட்டாரு. 2வது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எரேமியா 7ஆம் அதிகாரத்துல ஒன்றுக்கு, எங்களுக்கு ஆலயம் இருக்கிறது, எப்படினாலும் கர்த்தர் எங்களை விடுதலை காத்துக்குள்ளார், நாங்க ஆலயத்துக்குள்ளே புகலிடமாயிருவோம், ஆலயத்துக்குள்ளே தஞ்சமாயிருவோம் அப்படின்னு நினைச்சா பாபிலோனிய ராஜா வந்து முதல்ல இடத்தை அடிச்சான், ஆலயத்தை தான் அடிச்சான். கர்த்தர் அதுக்கும் அனுமதி கொடுத்தாரு. ஆலயத்தை எப்படி அடிச்சா? ஒரு கல் மேல், ஐயோ எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக வேண்டாம். எருசலேம் ஆலயம் 2 முறை நீங்க இல்லையா? நீரோராயம் தீத்துவாயின் காலம் நினைக்கிறேன், அந்த காலத்தில் ஒரு முறை நீக்கப்பட்டது. பாபிலோன் ராஜாவினால் என்ன செய்யப்பட்டிருக்கு? இடிக்கப்பட்டிருக்கு. சரி, ஆலயம் போயிடுச்சு, இது ஒரு தவறான நம்பிக்கை. ஆலயத்தை நம்பிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தரையும் நம்பாம இருக்கிறது தவறானது. நான் ஆலயத்தில் சோமன்னா கர்த்தர் செஞ்சிருவாரு, கேட்டுவார். முதல்ல கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு ஆலயத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், ஆலயத்தை நம்பணும். சில பேர் கிறிஸ்தவருடைய என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு போயிட்டு அணிஞ்சிரும், சரியாது. சர்ச்சுக்கு போனா நமக்கு தெரியாது, எங்க வேணா தெரியாது. வீட்டுக்கு இருக்கிற இடத்துல வீட்டுல தேவனோடு உனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டேன்னா கர்த்தர் நீ விண்ணப்பம் பண்ணும்போது கேட்பார். அல்லேலூயா. 3வது ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை, அலங்கம் இருக்கிறது. எருசலேம்ல என்ன இருந்துச்சா? சுத்தி அலங்கம் இருந்துச்சு. சிலைக்கு அழகா போட்டு
நீங்க 2 ராஜாக்கள்ல அப்படி 24 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. நம்ம சொன்னா லேட் ஆயிரும் இல்லையா? 2 ராஜாக்கள் 24 வீட்டுல போய் வாசினால போட்டுருக்கு. அலங்கம் இருக்கு, அதனால எவன் உள்ளேயும் வர முடியாதுன்னா அதையும் இழுத்து போட்டாங்க. அலங்கத்துல திறப்பு உண்டாயிருச்சுன்னு போட்டுருக்கு. அப்ப தவறான நம்பிக்கை வைத்துக் கொண்டு கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்பாம இருந்தா நமக்கு எருசலேம் கூட மரணம் தான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? எருசலேம் கூட மரணம் தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்பிட்டு பாபிலோனுக்கு போனா பாபிலோனும் நமக்கு வாழ்வுதான். அல்லேலூயா. ஐயோ, கர்த்தர் இங்க அனுப்புறாரு, பரவாயில்ல போங்க, கர்த்தர் அனுப்புற இடத்துல இருங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல ஜீவ வழியை காண்பித்தோட வாழ வைப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தரிடத்துல தவறான நம்பிக்கை கொண்டு இருக்காதீங்க. அவர் சொல்ற வார்த்தை, தவறான நம்பிக்கை மட்டும் வைத்திருக்க வேண்டாம். எங்களுக்கு ஆலயம் இருக்கு, எங்களுக்கு அவர் கூப்பிட்டா கேட்பாரு, எங்களுக்கு இறங்குவாரு அப்படி நினைச்சிட்டு உனக்கும் கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளாம நீ என்ன கூப்பிட்டாலும் கர்த்தர் செய்ய மாட்டார். நான் உங்களை அறியே என்பது போலதான் ஆண்டவர்கள் சொல்லிடுவாரு. நீங்க கவனிக்கணும், சிதேக்கியா சொல்றாரு கர்த்தரிடத்தில் விசாரிக்க எரேமியாட்ட ஆளை அனுப்புறாரு. இப்ப சிதேக்கியாவுக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு ஆசை இருந்துச்சு. பாபிலோனுக்கு போறது நல்லதா, இங்கே இருக்கு நல்ல? கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய மனம் இல்லை. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ரொம்ப பேருக்கு என்ன ஆசை, யார்கிட்ட ஒரு பாசத்தை போய் ஆண்டவர் என்னதான் நினைக்கிறாருன்னு கேட்கணும் அப்படின்னு கேட்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு ஆசை, ஆனா அந்த சித்தம் கர்த்தருடைய சித்தத்தை சொல்றாரு, நீ எங்க போ, ஆனா நான் போக மாட்டேன். ஆனா நானே ஏன் போக மாட்டேங்கிறான்? அவனுக்கு பிடித்தமில்ல. நான் சொல்றேன், நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு கடினமா இருக்கோ கஷ்டமா இருக்குதோ பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க போனா அதுதான் உங்களுக்கு நன்மை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இது எதிர்பார்த்தது போல இல்லை என்பது போல தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில நீங்க போயிருங்க, கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க போங்க. நான் வார்த்தை சொல்றேன், எகிப்தில இருந்து கானானுக்கு போகிற வழியில கர்த்தர் அனுமதித்த பாதை என்ன தெரியுமா? வனாந்தரம். கடல் இருந்தது, கண்ணீர் இருந்தது, கஷ்டம் இருந்தது. இதை எப்படி தாண்டி போறது? வேதனை இருந்தது. இந்த பாதையமா கர்த்தர் அனுமதிச்சார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க நடுவுல கண்மலை இருந்தது. அல்லேலூயா. அதற்கு நடுவுல கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாக்கிறவராய் கூடவே இருந்தார். காலை ஆண்டவர் நம்மோடு பேசுறது ஒரு வார்த்தை, கர்த்தர் அனுமதிக்கிற வழி எதுவாக இருந்தாலும் போக ஆயத்தம். சித்தத்தை அறிய விரும்புகிற நாம் சித்தத்தின்படி செய்வதற்கு ஆயத்தப்படுவோம். ஆமென். தவறான நம்பிக்கையை வைத்துக் கொண்டு கர்த்தரோடு ஒரு நல்ல உறவில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு ஒப்புரவாகுதலை, கர்த்தரோடு நல்ல மனம் பொருந்துதலை, கர்த்தரோடு ஒரு சீர் பொருந்துதலை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நீ முடங்கால் போட்டு ஜெபமே வேண்டாம், கர்த்தர் உங்களை நடத்துற வழியை சூப்பரா நடத்துவாரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுமதிக்கிற வழியில நட. எத்தனை பேர் ஆண்டவர் அனுமதிக்கிற வழியில நடக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, அது நீங்க அனுமதிக்கிறது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் போக ஆயத்தம். ஆண்டவரே, நீங்க அனுமதிக்கிற பாதை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் போக ஆயத்தம். ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் போல தெரியுது, என் மனசு சொல்லுது இதுல போல எனக்கு கஷ்டமா இருக்கும், என்னால நடக்க முடியாது, பாபிலோன் எனக்கு வேதனை தரக்கூடிய இடமா தெரியலாம். ஆண்டவர் அங்க போ. பைபிள் அழகா போட்டிருக்கு, எருசலேம்ல இருந்தவெல்லாம் கஷ்டப்பட்டான். கவனிச்சீங்களா? வேதனைப்பட்டான். பாபிலோனுக்கு போனவெல்லாம் சூப்பரா இருந்தான். படிச்சு பாருங்க. பாபிலோனுக்கு போனது இந்த வசனம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், தானியேல். இங்கெல்லாம் இந்த சம்பவம் எங்க நடந்தது? பாபிலோன்ல வச்சு நடந்தது. எங்க வச்சு நடந்தது? இப்ப சிதேக்கியா ஏன் எரேமியாட்ட விசாரிக்கப்படி ஆளணும்னா தெரியுமா? நம்மளை சுத்தி பெரிய முற்று போட்டு பாபிலோன் ராஜா நிக்கிறாரு. இது எப்படியாவது கர்த்தர் நம்மளை காப்பாத்திடுவார்னு எரேமியாட்ட விசாரிக்க ஆளணும்னு காரணம்,
இதுக்கு முன்னாடி அசீரிய ராஜா படையெடுத்து வந்தப்ப எசேக்கியா ராஜா ஏசாயாவை விசாரிக்கும்படி ஆள் அனுப்பினார். கவனிச்சீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசிட்ட அப்ப அவர் விசாரிக்கிறாரு. விசாரித்தப்ப கர்த்தர் ஒரு பதில் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னா. அப்படி வீட்டுக்கு போனா நடந்த அற்புதத்தை பாருங்க. ஒரே ராத்திரி வந்து தூதன் 1,80,000 பேரை சங்காரம் பண்ணி போயிட்டாரு. அப்ப இந்த சிதைக்கியா யோசிக்கிறாரு, எசேக்கியா கூப்பிட்ட போது பதில் கொடுத்தவனுக்கு அப்ப ஆண்டவர் இப்ப நமக்கு அதே மாதிரி செய்வார்னு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியா வேற, நீ வேற. எசேக்கியாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் வேற, இப்ப இருக்கிற ஜனங்கள் வேற. எசேக்கியா யாரு? ஆண்டவர் முன்னாடி சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உத்தமம் மன உண்மையுமாய் நடந்து கொண்டேன். சிதைக்கியாட்ட என்ன இருக்கு? 2 நாள் ராஜாக்கள் 24 17 19 படிச்சு பார்த்தீங்கன்னா பொல்லாப்பானதை செய்தான். அப்ப அவங்க கூப்பிட்டாங்க, கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். நம்ம கூப்பிட்டாங்க செவி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து போகவே கூடாது. என்னமா அப்படி போனோம்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. ஆண்டவர் எல்லாரையும் செய்றார், பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவரே நீங்க அனுமதிக்கிற வழி இதுதான்னா நான் சந்தோஷமா போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அது கடினமானாலும், அது கஷ்டமானாலும், அது சிறையிருப்பானாலும், அது வேதனையானாலும், அது துக்கமானாலும், அது பாடுகளானாலும், அது உபத்திரவங்களானாலும், அது வறுமையானாலும், அது எதுவானாலும் அந்த வழியில் நடக்கிற ஆயத்தம். அப்படி எந்த மனிதன் முன்னெடுத்து அடி வைக்கிறானோ அந்த மனிதனுக்காக அந்த தேசத்துல அற்புதம் செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கார். அல்லேலூயா. இப்ப நான் ஒரு 4 காரியம் சொல்ல போறேன். கர்த்தர் அனுமதிக்கிற வழியில போன அவங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செய்தார் அவங்க ஒரு 4 காரியம். அநேக விஷயங்கள் இருந்தாலும் தானியேலை மையமா வச்சு 4 காரியங்களை சொல்றேன். 1, கர்த்தர் அனுமதிக்கிற வழியில தான் மாற்றம் இருந்தது. மாற்றம் இருந்தது. வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்து தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். கவனிக்கணும், மாற்றம் உண்டானது. தேவன் அனுமதித்த வழியில இப்பொழுது பாதி பேர் போயிட்டாங்க. இவங்க விரும்பி போனாங்களோ விரும்பாம போனாங்க. ஆனா பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கா? மொர்தெகாய் இருக்காரு, நெகேமியா இருக்காரு. எஸ்தர் போகும்போது எப்படி இருந்திருப்பா? சின்ன பிள்ளையா, 70 ஆண்டுகள் அங்க இருந்தாங்க இல்லையா? சின்ன பிள்ளையா போயிருப்பா. அங்க போய் பிறந்தவர் தான் செருபாபேல். எங்க போய்? பாபிலோன் போய் பிறந்தவர் தான் செருபாபேல். அப்ப நெகேமியா எல்லாரும் போகும்போது எப்படி? ஆமா, அங்க போய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. பாபிலோன்ல ஒரு வார்த்தை சொல்றேன், அங்க போன அவங்கள கர்த்தர் எப்படி வச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த தானியோடு கூட சேர்ந்த 3 பேர். யாராரு? அனனியா, மீசாவே, அசரியா. இந்த 3 பேரை நீங்க அப்படியே கணக்குல வச்சுக்கோங்க. இந்த 3 பேரை கொண்டு பாபிலோன் அரண்மனைக்குள்ளேயே மாற்றத்தை உண்டாக்கிட்டார். ஒண்ணு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இவர்களுக்குள் மாற்றம். யாருக்குள்ள? இவங்க எருசலேமில் இருந்தாங்கன்னா இவங்க ஞானின்றது அறியப்பட்டிருக்காரு. ஒரு வார்த்தை சொல்றேன் கவனிங்க, எருசலேமில் இருந்தா இந்த ஞானின்றது அறியப்பட்டிருக்காரு. இதை இப்படி சொல்லுவேன், ஒருவேளை ஞானி என்று அறியப்பட்டிருந்தாலும் அது எதுக்குள்ளதான் ஞானி? எருசலேமுக்குள்ளதான் ஞானி. இப்பொழுது ஆண்டவர் நடத்தி கொண்டு போற வழியில, அனுமதித்த வழியில போனதுனால இப்ப ஞானி எங்கெல்லாம் தெரியப்படுறான்? எத்தனை நாடு? 127 நாடுகளுக்கும் தெரியப்படுது. ஓ, நம்ம தேசத்துல ஒரு ஞானி இருக்கான். மாற்றத்தை பாருங்களேன், மாற்றம். இந்த இவங்க பாபிலோனை பரலோகமாவே மாத்திட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பாபிலோனை பரலோகமாவே மாத்திட்டாங்க. ராஜாவையே முழங்கால் படியில வச்சுட்டாங்க.
செய்றாங்க. இந்த தேவனை தூசிக்கிறவனுடைய வாழ்வும் வீடும் எருக்களமாக்கப்படும் சொல்ல வச்சாங்க. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நம்ம போனா மாற்றம் இல்லாத விஷயத்துல கூட மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். இப்படி சொல்லுவோம், மாற்றவே முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட கர்த்தர் மாற்றுவார் இல்லையா? ராஜாவின் இதயத்தை மாத்துறது அவ்வளவு ஈஸியா? ஒரு ராஜா மாதிரி மனசை மாத்தணுமா? சிலர் சொல்லுவாங்க, இவன் மனசை மாத்தவே முடியாது, இவன் மனசை திருப்பவே முடியாது, அவ்வளவு மோசமானவன், நல்லுக்கார அப்படின்னாங்க. ராஜாக்கள் எப்படிப்பட்டவங்க? ஆமான லேசா பொத்தித்தான் போட்டாங்க, அப்படி ஒரு முறை மறைச்சதுக்கு பொத்தித்தான் போட்டாங்க. ஏதாவது இறக்கம் கிடைச்ச ஆமானுக்கு? அப்ப ராஜாவின் மனசை திரும்பவே முடியாது. ஆனா அந்த ராஜாவுடைய மனசையும் கர்த்தர் நீர்க்காலம் போல வச்சிருக்கிறாரா? எங்க திருப்பணும், என்ன செய்யணும், எப்ப திருப்பணும் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் காலையில் ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க நடக்க ஆயத்தம் என்றால், கர்த்தர் அனுமதித்திருக்கிற இடத்துக்கு போக ஆயத்தம் என்றால், கர்த்தர் அனுமதித்த வழி அது கஷ்டமா இருந்தாலும் கடினமானதா இருந்தாலும் பரவாயில்லை என்று போகிறீர்களானால் வாழ்க்கையில் ஏற்படாத மாற்றங்களை ஆண்டவர் அதற்கு பிற்பாடு ஏற்படுத்துவார். வாழ்க்கையில் வராத மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்த ஆரம்பிப்பார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதிக மாற்றங்களை உண்டாக்குறவர் அது மாத்திரம் இல்ல, ஞானிகளா இருந்தவர் மாத்திரம் இல்ல. நீங்க அழகாய் போட்டிருக்கிறது 49வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல, அதிகாரிகளாகவும் மாற்றம் பெற்றார்கள். யாரானாங்க? அதிகாரிகளாகவும் மாற்றம் பெற்றார்கள். அப்படிதான் இருக்கு. இவங்க எருசலேமில் இருந்தா யாரா இருக்கணும்? இத சொல்லுங்க ஒரு வார்த்தை. எருசலேமில் இருந்தா சாதா குடிமகன், சாதா தானிலே அசரியா மீசாவில் இருப்பாங்க. இப்ப இவர் யார் ஆயிட்டாரு? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நல்ல கவனிக்கணும். கர்த்தர் அனுமதிக்கிற வழியில் நீங்க போக ஆயத்தமானா மாற்றம் என்பது தானா நடக்கும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். யோசேப்புக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருந்துச்சு. இந்த தரிசனம் விரும்பி கேட்டதல்ல, சில விஷயங்கள் சில சொப்பனங்கள் நம்ம விரும்பியா கேட்கிறோம். இன்னைக்கு இப்படி அந்த சொப்பனம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோமா? இல்ல, கோடி கோடியா நம்ம கையில் பணம் வர்ற மாதிரி சொப்பனம் வரும். மடப்புகவி காலையில் இருந்துச்சா ஒண்ணுமே இருக்காது. நல்ல பிறகு நம்ம ஆக பயங்கரமா இருக்கிற மாதிரி சொப்பனம் வரும், ஒண்ணுமே இருக்காது. இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம விரும்பியா கேட்டோம் சொப்பனமே வா வான்னு. யோசிச்சு இந்த சொப்பனம் விரும்பி அமைச்சு இல்ல, ஆண்டு சொப்பனத்தை சொல்றான், ஏய் நாமெல்லாம் உங்களை வணங்குவோமாக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கர்த்தர் அனுமதித்தார் இந்த வழியை, யோசேப்புக்கு கர்த்தர் அனுமதித்தார். நான் சொல்றேன், கர்த்தர் அனுமதித்த வழியில குழி இருந்தது, கர்த்தர் அனுமதித்த வழியில குற்றச்சாட்டு இருந்தது, கர்த்தர் அனுமதித்த வழியில சிறைச்சாலை இருந்தது, கர்த்தர் அனுமதித்த வழியில வேதனை இருந்தது. நான் நல்லா கவனிக்கணும். இதே யோசேப்பு யாக்கோபுல இருந்திருந்தான்னா சொல்லுங்க, மகனா மட்டும் இருந்திருப்பாரு. கர்த்தர் அனுமதித்த பாதையில போன போது எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாறி போனார். அல்லேலூயா. நீ காலையில் உங்களுக்கு பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கிற நீங்க கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. அது கடினமா தெரியலாம், அது வேதனை நிறைந்ததா இருக்கலாம், துக்கமும் பாரமுள்ளதா இருக்கலாம், குடி நிறைந்ததா இருக்கலாம், குற்றச்சாட்டு நிறைந்ததா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் குரோதம் கொள்ளுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற வழியில் இவைகள் எல்லாம் இருந்தாலும் இதற்கு பிற்பாடு இனி முடிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு மகிமையை, ஒரு மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்தது. இந்த பஞ்ச காலத்துல எகிப்து தேசம் முழுவதும் தானியத்தால நடந்துட்டார் யோசேப்பு. இந்த மாற்றத்தை ஒருவேளை பார்வன் தானே, பார்வனை நினைச்சாலும் செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவருடைய வழியில நடந்த ஒருத்தர் அந்த இடத்துல போனா தான் நடக்கும். என்ன? ஆண்டவர் காண்பித்த வழியில
போகிற ஒரு மனுஷனாலதான் எகிப்த காய்ந்து போன அல்லது பஞ்சத்தால் வாடி போன எகிப்த ஒரு செழிப்பான ஒரு எகிப்தா மாத்த முடியும். அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களை வார்த்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறது பஞ்சத்துக்கு அல்ல, பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுகிற ஒரு மாற்றம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற அந்த பாதை, இந்த வழி என்பது ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்கு அல்ல, அநேகருக்கு சில காரியங்களை விளக்கி காண்பிக்க. அல்லேலூயா. உன் நிலைமை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் அந்த வழியை நடத்துறாரியா. துன்பத்தின் பாதையில நடக்கும் போது, துயரத்தின் பாதையில போகும்போது, பாபிலோனின் சிறையிருப்புகளை அனுபவிக்கும் போதும் துக்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு அல்ல, அங்கேதான் கர்த்தர் ஜீவ வழியை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. அங்கதான் கர்த்தர் வாழ்வை வைத்திருக்கிறார். அங்கேதான் உங்களுக்கு நித்திய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தைரியமா அந்த வழியை நடக்க. எத்தனை நடக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தாவீது அந்த வழியில் நடந்தாரா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரமா 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. கேள்விப்பட்ட தாவீது எங்கேயா போய் இல்ல, சவுலை விட்டு வந்த உடனே தாவீது ஒரு மோவாபிய ராஜாட்ட போய் தன்னுடைய தாயின் தகப்பனை விட்டுட்டு, எப்பா எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கோ, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்று அறியும் வரைக்கும் விட்டுட்டு போறான். கவனிங்க, இப்ப தாவீது வீடு இல்ல, எது இல்ல, கர்த்தர் உனக்கு அனுமதிச்ச வழியை தான். சொல்லுங்க, தினந்தோறும் ஈட்டிக்கு முன்னாடி நிக்கிறதா கர்த்தர் அனுமதிச்ச வழி. பட்டயத்துக்கு முன்னாடி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. டெய்லி காலை எழுந்திருச்சா இப்போ சாவு. அண்ணன் சொல்றான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி விலகுதான். பலர் உங்க வாழ்க்கையிலும் ஈட்டிக்கு முன்னாடி நிற்கிறது போல ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அதுதான் கர்த்தர் அனுமதித்த வழி என்றால் சந்தோஷமா போங்க. ஆனால் அந்த ஈட்டியில் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த பட்டயங்களுக்கு கர்த்தர் தப்பிவித்து, வீடுக்கு தப்பிவித்து, யுத்தத்துக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் மேலொரு யுத்தம் வந்தாலும், ஏன் தெரியுமா, நான் கர்த்தர் அனுமதித்த வழியில போயிட்டு இருக்கிறேன். என் பிராணன் எப்ப சேரணும்ன்றதை கர்த்தர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எந்த மனுஷனும் எனக்கு விரோதமா எரியுறதுனாலயோ, எந்த மனுஷனும் எனக்கு விரோதமா எழுப்புறதுனாலயோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் அனுமதித்த வழியில போறேன். கர்த்தர் அனுமதித்த வழியில நீங்க போலாம். மாற்றம் என்பது கட்டாயம். ரெண்டாவது, கர்த்தர் அனுமதித்த வழியில போனா என்ன நடக்கும்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 29வது வசனத்துல மறுமலர்ச்சி உண்டாகும். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படும். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். சொல்றாரு பாருங்க. எங்க கொஞ்சம் கவனிங்க. ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கணுமா இந்த சம்பவத்துல? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி வைப்போம். 7 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுற அந்த ராஜாவோட வார்த்தை என்ன? நான் ஒரு சிலை வச்சிருக்கேன், அந்த சிலை எல்லாரும் பணிந்து கொள்ளணும். எவை வந்து வணங்கலையோ, எவை வந்து பணிந்து கொள்ளலையோ அவனை எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடணும். எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடணும் சொல்லிட்டார். 3 பேர் சொல்றான், நாங்க வணங்க மாட்டோம். அனனியா, மீசாவேல், அசரியா 3 பேர் சொல்ற, நாங்க வணங்க மாட்டோம். நீ கொன்னாலும் தூக்கி போட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு என்ன வந்துதான்? கோபம் பத்திட்டு வந்து அவன் சொல்றான், நீ தூக்கி 7 மடங்கா சூளையை பெரிதாக்கணும், புறவுல சாகணும். தூக்கி போட்டவங்க செத்து போனாங்க, இவங்க சாகல. உங்க பைபிள் போட்டிருக்கு, அங்கே ஒருவர் வந்தார், அந்த அக்கினி சூளைக்குள்ள ஒருவர் வந்தார், 4வது நபரோட வந்தார். இது பார்த்துட்டே இருக்கிறார் ராஜா. 4வது இருக்கிறான யார் அது? அக்கினி. ஆனா அவங்க வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு வந்தா அக்கினி ஒண்ணுமே செய்யல. ராஜா சொல்றான், பரவாயில்ல, இந்த மனிதனுடைய தேவனே தேவன். அல்லேலூயா. இப்ப நான் உலக சொல்றோம், மறுமலர்ச்சி எப்ப உண்டாச்சு?
நடந்தா தாயா மாற்றங்கள் ஒரு புரட்சியிலே செய்ய முடியும். பாருங்க, தேசத்துக்குள்ள ஒரு புரட்சி. இப்ப சொல்றான் தானியேல், இந்த ராஜா, எப்பா இவருடைய தேவனை தான் நீங்க வணங்கணும், வேற தேவனை செய்யாதீங்க, வணங்காதீங்க. இன்னைக்கு அனைவரும் எழுப்புதல் 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 ஜோம் பண்றாங்க. எப்படி எழுப்புதல் வரும்? முருகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எஸ்தர் புத்தகத்துல என்ன வணங்கணும்னு சொன்னா அவன் சொல்றான், நான் வணங்க மாட்டேன். வணங்குறாரா? ஆமா, நான் நினைச்ச மாட்டேன். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப இடத்துல வணங்குதல் தான் பிரச்சனை, நமஸ்கரித்தல் தான் பிரச்சனை. நான் வர்றேன், அவன் பார்த்து நினைச்ச மாட்டான். ஆமா, இன்னும் சோத்திரம் போட மாட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சோத்திரம் யாருக்கு போடுறோம்? பொதுவாக நம்ம எப்படி சொல்றதுன்னா, சோத்திரம் வாங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். ரொம்ப பேர் சோத்திரம் சோத்திரம். சிலர் சோத்திரம் சொன்னா சோதர அவங்க சோதர என்ன இவங்களுக்கு நம்ம சொல்றது போல இல்லையா? உன்னை என்னை பார்க்க வச்ச கர்த்தருக்கு, உன்னை இதுவரை உயிரோட காத்துட்டாரு அந்த கர்த்தருக்கு இப்படிதான் சொல்லணும். இங்கே பாருங்க, மோர்தெகாய் வணங்கல உடனே தூக்கு மரத்தை செஞ்சா அவனை அழிக்க நினைச்சா, அவனை மட்டும் அவனை சார்ந்திருக்கிற எல்லாரையும் அழிக்க நினைச்சா அழிவு நிச்சயிக்கப்பட்டது என்பது தெரியும். மோர்தெகாய் என்ன செய்யல? வணங்கல. என்ன நடந்துச்சு? கர்த்தர் அந்த சூசான் அரண்மனைக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் அவளுக்குள்ள இருந்ததுனால, அந்த கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியத்தில் செயல்பட்டதுனால நடந்தது என்னன்னா, அநேகர் இவர்களை கண்டு இவர்கள் மூலமாய் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அப்படின்னா அந்நியர் அநேகர் வந்து சேர்க்கப்பட்டார்கள். அன்னைக்கு அந்த சூசான் அரண்மனைக்குள்ள பெரிய மாற்றம் நடந்தது. சூசான் அரண்மனைக்குள்ள பெரிய எழுப்புதல் உண்டானது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மூலமா சபைக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படணும். அல்லேலூயா. உங்க மூலமா சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். உங்க மூலமா ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும். அல்லேலூயா. ரொம்ப பேர் கலகத்துக்குள்ள மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார் இல்லையா? என்ன கலகம்? நம்மளோட சொல்ற கலகங்கள் ஆண்டு தமிழ்நாடு இருந்துச்சு. கலகங்கள் ஆண்டதுனால் தமிழ்நாடு கலகலன்னு இருக்கு. கலகத்துக்குள்ள பேச்சாற்றல் மூலம் மறுமலர்ச்சி ஏற்படுத்த நினைக்கிறார், எழுத்தாற்றல் மூலம் மறுமலர்ச்சி ஏற்படுத்த நினைக்கிறார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் காண்பித்த வழியில் நடப்படி மூலம் நம்ம ஒரு புரட்சியை மறுமலர்ச்சி ஏற்படுத்துவோமே. அல்லேலூயா. ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாவோமே. எத்தனை ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தவில்லையா? அவர்கள் எழுப்புதலை கொண்டு வரவில்லையா? அது அந்நிய தேசத்திலே, கர்த்தரை அறியாத ராஜாக்கள் ஆளுகிற தேசத்திலே, கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிற தேசத்திலே, 127 நாடுகள் கொண்ட இந்த பறந்து விரிந்த தேசத்துக்குள்ள பெரிய ஒரு எழுப்புதலை இவர் கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்தார்களே. இந்த காரணம் எப்படி கிடைச்சுனா, கர்த்தர் அனுமதித்த வழியில் நாங்க போகிறோம். ஆமென். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமா, நேரம் ஆயிட்டதுனால சொல்றேன். கடைசி 3வது ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த வசனத்தை பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கடவுளை ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலான 3 பிரதானிகளையும் தரியுக்கு நல்லதென்று கண்டது. தரியுக்கு நல்லதென்று கண்டது. அவர்களை தானியே ஒருவனாயிருந்தான். கவனிக்கணும், மாற்றம் உண்டாகிறது மாத்திரமல்ல, மறுமலர்ச்சி உண்டாகிறது மாத்திரமல்ல, இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, மகுடமும் கிடைத்தது. கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை பேருக்கு மகுடம் வேணும்? கிரீடம் வேணும். கிரீடம் வேணுமா? நம்ம எல்லாம் எதுக்குதான் காத்துட்டு இருக்கிறோம்? பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்றத பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, இது முதல் எனக்காய் நீதியின் கிரீடம். எல்லாருக்கும் என்ன வேணும்? இவருக்கு முடித்த கிரீடம். தானியேலுக்கு ஆரம்பத்திலே கிரீடம். இவங்க போனது எப்படி? அடிமையா போனாங்க. போனது அடிமையா போனாங்க. ஆனா அங்க வச்சு கர்த்தருக்கு என்ன கொடுத்தாரோ? தானியேல் அதிகாரியானா.
5ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல 3வது பெரிய அதிபதியா போறான் நெகேமியா, ஒரு கவர்னர். நெகேமியா யாரு? கவர்னருங்க. தானியேல் 127 நாடுகள்ல 3ஆம் நிலையில் இருந்த ஒரு அதிகாரினா அப்ப இவர் யாரு? பிரதான இல்லையா, ஒரு பிரதானமான போஸ்ட். இவர் ஒரு மாகாண கவர்னர் இல்ல, இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுல 3வது அதிபதியிலே 3ஆம் நிலையில இருக்கிறாரு. பாருங்க, இந்த 3 பேர் இருக்கிறாங்களே, இவங்க யாரு? சாதாரணமானவங்களா? அசரியா, மீசாவேல் இவங்களா இருக்காங்கல்ல. அந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா ராஜா அவங்களை உயர்த்தி வைத்தார் ஒரு வார்த்தை வரும். பாருங்க, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் தேசத்துல காரியங்களை விசாரிக்கும்படி இவங்க யாரா போனாங்க? அடிமைகளா போனாங்க. இப்ப யாரா இருக்கிறாங்க? விசாரிக்கிற விசாரணை அதிகாரி ஆயிட்டாங்க. விசாரணை பாருங்க, தானியேல் இங்க வந்து 6ஆம் அதிகாரம் கடைசி போது நான் நினைக்கிறேன் தரியூமின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாயி கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் உயர்வு. மகுடம் என்றால் உயர்வு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கர்த்தர் அனுமதித்த வழியில நடக்க ஆயத்தமானால் அந்த வழியில உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. என்ன இருக்கு? உயர்வு இருக்குது. அங்க ஒரு கிரீடம் இருக்குது. அங்க ஒரு போஸ்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின செயல்தாது. பாபிலோனுக்கு போன யாராவது நாங்க அதிகாரியாகவும் நினைச்சு போனாங்களா? பாபிலோனுக்கு போன யாராவது நாங்க மந்திரியாகவும் கவர்னராகவும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்களா? நாங்க இந்த அளவுக்கு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு போகும்போது நான் இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு நினைச்சாரா? அப்படி நினைக்காததுனாலதான் திடீர்னு ஒரு இடத்துல சொல்றாரு, தேவரீர் இதுவரைக்கும் காண்பித்த எல்லா தயவுக்கும் உங்களது அடியானது ஒண்ணுமில்லை. அதே தாவீது சொல்றாரு ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தன் இருதயத்தில் சிந்தித்து அவன் யோசித்த போது உடனே தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு, எப்பா எனக்கு ஒரு ஆலயம் கட்டுனீங்க நினைச்சிட்டாங்கல, அவன் இவன் வீட்டை நானே கேட்டுக்கிறேன் சொல்லு அப்படின்றாரு. தாவீது திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்படி இதுவரைக்கும் காண்பித்த தயவுக்கே நானே பார்த்தது நல்ல, இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் சொல்லிட்டு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி வருங்காலத்தை குறித்தும் கர்த்தர். வருங்காலத்துல குடும்பத்தில் என்ன நடக்கும், வருங்காலத்துல பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்றத குறித்து நீ ஒண்ணு அங்கலாய்க்க வேண்டாம், நீ ஒண்ணு திகைக்க வேண்டாம், நீ ஒண்ணு பதவதைக்க வேண்டாம், இவங்களுக்கு அதை செய்யணும், அப்படி பண்ணி வைக்கணும், இப்படி பண்ணி வைக்கணும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அனுமதித்த வழியில நீ நடந்தா அவர்களுக்குரிய காரியத்தை நானே போட்டு வச்சிருக்கிறேன். அவர்களுக்குரிய உயர்வுக்கான திட்டத்தையும் நானே போட்டு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு மேன்மைக்கான திட்டத்தையும் நானே போட்டு வச்சிருக்கிறேன். அவங்க வாழ்க்கை நன்மைக்கான திட்டத்தையும் நானே போட்டு வச்சிருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உலகத்தின் உயர்வுக்காக நாம் எங்கும் ஏகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உயர்த்துகிற கர்த்தர் எந்த இடத்திலும் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. சூசான் அரண்மனையிலும் உயர்த்தி வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றேன், மொர்தெகாய் ஆரம்பத்தினுடைய டியூட்டி என்ன தெரியுமா? வாசல் காவலாளி. அவன் ஒரு வாட்ச்மேன் அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. ஆனால் இந்த எஸ்தர் புத்தகம் முடியும் போது அந்த வசனத்தில் அழகா போட்டிருக்கு, இந்த எஸ்தர் புத்தகத்துல 10வது அதிகாரத்துல 1-3 வசனத்துல அந்த தேசத்தில் அவன் அதிகாரியானான். அந்த வார்த்தை பாருங்க. அகாஸ்வேருக்கு இரண்டாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? இரண்டாவதுனா இதுவரைக்கும் அவர் எங்க இருந்தாரு? கீழே அடிமட்டத்தில். வாசல் காவலாளினா கதை திறக்கணும், திறந்து விடணும், இப்படித்தான் இருக்கணும். இப்ப யாராயிட்டாரு? இதுவரைக்கும் தரையில் இருந்தவர் இப்ப அரண்மனையில் இருக்கிறார், உயரத்தில் இருக்கிறார், உன்னதமான இடத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். இந்த உயர்வு எப்படி வந்தது? இந்த மகுடம் எப்படி கிடைத்ததுனா கர்த்தர் அனுமதித்த வழியில் செல்வதற்கு தங்களை அர்ப்பணித்தோம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றேன், எப்பயும் ஆரம்பம் நமக்கு அர்ப்பம் தான். ஆமென். பைபிள் தமிழுக்கு ஆரம்பம் அர்ப்பம் தான். ஒரு விதையை நம்ம போடும்போது, கடுகு விதையை போடும்போது அது சிறுசா தான் முளைக்கும்.
சிறுசா தான் வரும். பெருசாகும் போது அநேக பறவைகள் உட்கார்றது போல உங்க முடிவு முன்னேற்றம், உங்க முடிவு ஆசீர்வாதம். கர்த்தர் அனுமதிக்கிற வழியில நீங்க போனா முடிவுல சில நன்மைகளை கர்த்தர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் மாற்றம், அதுல ஒண்ணுதான் மறுமலர்ச்சி, அதுல ஒண்ணுதான் மகுடம். எத்தனை பேர் மகுடம் வேணும்னு நினைக்கிறீங்க? எங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் குடும்பத்துல உயர்வு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என் பிள்ளைகளோட வாழ்க்கையில உயர்வு வேணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? உயர்வு தானா வராதுங்க, முன்னேற்றம் தானாய் வராதுங்க, முயற்சியினால் வராதுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆண்டவர் சொல்றார், என் ஆவி அதை செய்யும், என் ஆவி உனக்கு வழிகளை திறக்கும். மோசேயுடைய முன்னேற்றம் அவனுடைய முயற்சியில் அல்ல, அவனுக்கு மகுடம் அவனுடைய முயற்சியில் அல்ல. இஸ்ரவேலே, உன்னுடைய பிரயாசத்தினால் உனக்கு ஒன்று கிடைக்க போகிறது. ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு கிரீடம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நான் ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தவனே, கொஞ்சம் பாருங்க, எங்க இருந்தாரா? ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனே கூட்டி என்ன அந்த தேசத்துல எப்படி இருந்தாரா? ராஜா வைக்கிறான். ஈசாய் சொல்றாரு, இவனா ராஜாவாகிறதுக்கு, இவனா ராஜாவாக போகிறான் என்று நினைத்ததுக்குங்க. நான் உருவத்தை சொல்றேன், நம்மளா நல்லா வந்துடுவோம், நமக்கா கிரீடம், நம்மளா உயர்வோம், நம்மளா பெரிய ஆளாக போறோம், நம்மளா அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் முன்னாடி நம்மளைத்தான் சொல்றாங்க ஆண்டவர். எப்படி? நம்மளைத்தான். தானியலா பெரிய ஆளாக போற, தானியலத்தான் என்ன அசரியா மீசாவேலா பெரிய அவங்களைத்தான். ஏன்? தேவன் அனுமதித்த வழியில் நடக்க முடியாது. கடைசி உருவத்தை சொல்றேன் பாருங்க, கர்த்தர் அனுமதித்த வழியில் தான் மகிமை இருக்கிறது. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயல், மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். கவனிங்க, மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். இப்போ ஒருத்தர் பார்க்கிறாரு, அவர் யாரு? மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறாரு. அவர் எப்படி எதுல வந்தாரா? மேகங்களுடனே வந்தார். அடுத்து ஞானி அந்த அடுத்த பின்னாடி வாசிக்கிறான், நீண்ட ஆயுசு உள்ளவர். அவரை தரிசனத்திலே பார்க்கிறார், அவருடைய மகிமையை பார்க்கிறார். கவனிக்கிறோம், இந்த 2ஆம் அதிகாரம் வந்து மாற்றத்தின் அதிகாரம், சரியா? 3ஆம் அதிகாரம் வந்து மறுமலர்ச்சிக்கான அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வந்து மகுடம் சூட்டுவதற்கான அதிகாரம். 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் படித்தீர்களா? கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிற அதிகாரம். ஆமென். கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிற அதிகாரம். இப்ப நான் சொல்றேன், பாபிலோனிலே வைத்து ரகசியமாக்கப்படாத, வெளிவராத, இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? கர்த்தருடைய மகிமையை என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினாரா? அப்ப கர்த்தருடைய தரிசனங்களை கண்டபோது அவன் மயங்கி விழுந்தான், சுத்தவனை போனானான், பலனற்றவனை போனானான். அப்படி கிடந்தாலும் ஆண்டவரை எழுப்பி எழுப்பி தரிசனங்களை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி சொல்றாரு, எப்ப அது பத்திரமா வை. கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும்ன்றத, என்னென்ன வரும்ன்றத தானியேல் தன் தரிசனத்தின் மூலமா கண்டார். இதை நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மகிமையை கண்டார். கர்த்தர் அனுமதிக்கிற வழியில போனா உங்களுக்கு நிச்சயம் ஒரு மகிமை இருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் பைபிளில் மகிமையை கண்டவங்க யாரா இருக்கா? ஏசாயா. ஏசாயா அவர் தேவனை நோக்கி பார்த்துட்டு இருக்க ஒரு தரிசனத்தை பார்க்கல. என்னது? கேருபீம் சேராபீம்லாம் சிலைகளால் தங்களை மூடி 2 சக்கரத்தால பறந்து சேனைகளை கத்த பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய வஸ்திர தொங்கலாம் அந்த ஆலயம் இடம் இருந்தது. கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சான்? கண்டான். கண்டபோது ஒரு அக்கினி தகரம் அவனுடைய நாவை தொட்டது. ஐயோ, நான் அதவானே. அப்போ கேள்வி வருது, யாரை நான் அனுப்புவேன்? இந்த மகிமையை பார்க்கணும்னா அது கொடுத்து வைக்கிறியா? அல்லேலூயா. தேவனை தரிசிக்கிறது எவ்வளவு ஈஸியானதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அங்க பாருங்க, ஸ்ரீசல்ல கூட்டு போய் மருத்துவ மலையில நினைக்கிறாரு, நிக்கிறாரு. எத்தனை பேரை? 12 பேர்ல 3 பேரை கூட்டி போய் நிக்கிறாரு. 3 பேரை நினைச்சு போது ஒரு பெரிய மகிமை. மோசே கூட்டி போய் மலையில உட்கார வச்சுட்டு தன் மகிமை முழுவதையும் காண்பிக்கிறார். அக்னி காடாய், புகை காடாய் இருக்குது. அந்த அக்னிக்கு நடுவுல, புகைக்கு நடுவுல கர்த்தர் பிறங்கி பிரசன்னமாயிருக்க கர்த்தரோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு, மோசே போல கர்த்தர்ட்ட முகமுகமாய் பேசினவன் முன்னாடி வந்ததும் இல்ல, பின்னாடி அந்த அளவுக்கு ஒரு சிநேகிதரோடு பேசுறது போல என்ன செய்தாராம்?
பேசினாரா? இந்த மகிமையை கண்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், மகிமையை கண்டவங்கள் தான் கர்த்தர் காண்பித்த அனுமதித்த வழியில் நடந்தவர். திரும்ப சொல்லட்டுமா? கர்த்தருடைய மகிமையை கண்டவர்கள் எல்லாரும் கர்த்தர் அனுமதித்த வழியில் நடந்தவர்கள். நீ காலையில் சொல்றேன், நீங்க ஒரு மகிமையை பார்க்கணும், இருக்கிற தேசத்துல ஒரு மகிமையை பார்க்கணும், கர்த்தருடைய தரிசனங்களை பார்க்கணும், எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை பார்க்கணும், கர்த்தர் காண்பிக்கிற காரியங்களை கண்டு அதை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களா மாறணும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் அனுமதிக்கிற வழி கடினமா தெரிந்தாலும், பாபிலோனுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லதா, ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறார், நான் போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்க வச்சு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவாரு, அங்க வச்சு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவாரு, அங்க வச்சு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பாரு, அங்க வச்சு ஒரு மகிமையான மனிதனாய் கர்த்தர்களை மாற்றி வைப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில அப்படி நடக்கட்டும் ஆண்டவரே, நீ காண்பித்த வழியில நடக்கிறதுக்கு இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை போடுவோம், நாம் ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you, thank you, thank you, Jesus. Oh, Rabba Shanda Raka Dara Siyadara. Hallelujah, 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 hallelujah. Oh, Jesus, hallelujah. எங்களை நிரப்புகிற ஒரு வல்லமை. Hallelujah. எங்களுக்கு ஒரு மாற்றம். கர்த்தர் அனுமதித்த வழியில நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தர் அனுமதிக்கிற வழியில ஆண்டவரே நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவே, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பே என்று சொன்ன கர்த்தர் அல்லவா அநேக வழிகள் அடைத்து கிடக்க, அநேக வழிகள் திறந்திருக்க, எந்த வழியில் போவதென்று தெரியாமல் தடுமாறும் போது ஜீவ வழியாகிய உனக்கு நேராய் பால்களை வைக்கிற போ என்று சொன்ன போது அநேகர் போக மறுத்தாலும் நாங்க கர்த்தர் அனுமதிக்கிற வழியில் போக, அந்த கடினமாய் இருந்தாலும், வேதனை நிறைந்ததாய் இருந்தாலும், பாடுகள் நிறைந்ததாய் இருந்தாலும், அந்த வழியில போக எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. நீ காண்பிக்கிற வழியில எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு என்று நம்புகிறோம். நீ காண்பிக்கிற வழியில ஒரு மறுமலர்ச்சி உண்டு என்று நம்புகிறோம். நீ காண்பிக்கிற வழியில ஒரு மகிழம் உண்டு என்று நம்புகிறோம். நீ காண்பிக்கிற வழியில எங்களுக்கு ஒரு மகிமை உண்டு என்று நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார தெய்வமே, உமக்கு பிரியமானதை சொல்லே எனக்கு கற்றுத்தார தெய்வமே, நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர். கொடுத்து நடத்தும். சீக்கிரமா எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களால் உடைய நன்மை இந்த தேசத்தில் பெருகட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வருகை வந்து நம்மளோடு கூட இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.